அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, சொந்த உயர்வு பொருட்டு எதை தொட்டாலும் சாத்தியமில்லாத விஷயங்களில் இறங்கினாலும் அற்புதமாக நகரப்போகுது. இந்த மாதம் ராசிநாதனும் சூரியனும் இந்த மாதத்தில் பார்த்து கொள்ள இருக்கிறதுனால சில காரியங்களில் தடை முட்டுக்கட்டை ஏற்பட்டாலும் அனைத்தையும் சமாளித்து இலக்கை லாபகரமாக அடைந்து விடுவீங்க. இந்த மாத கிரக நிலைகளான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குருவும் 8ஆம் இடத்தில் நிற்கிற சூரியனும் வலிமையான பாதையில் வலம் வருகின்ற யோகாதிபதியான சுக்கிரனும் பாதசனியாக நிற்கின்ற ராசிநாதனும் சேர்ந்து எதை நினைத்தாலும் ஆரம்பித்தாலும் லாபத்துடன் நிறைவேற்றி கொள்வீங்க. அதே நேரம் 2ஆம் இடத்தில் நிற்கின்ற ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது சில நேரம் உண்டு இல்லை என செய்து கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் சுபிட்ச மழை பொழியும். காரணம், 7.5 சனி காலம் முடிவுக்கு வரப்போகுது. திருப்தியான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. உறவுகளால் ஏற்பட்ட பெரிய சிக்கல் ஒன்று முடிவுக்கு வரப்போகுது. அரசு வங்கி கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரப்போகிறீங்க. வசதியற்ற வீடு சம்பந்த மனக்குறை விலகும். புதிய வீடு வாங்குகின்ற யோகமும் உண்டாகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் திருப்தியான உயர்வு திருப்பங்கள் ஏற்படும். விருப்பப்பட்ட இடமாற்றம் அமையும். வாரிசுகளில் திருமண சுப கடமைகளை நிறைவேற்றுகின்ற சாதகம் உண்டாகும். தொழில், நிர்வாக, வியாபார விஷயங்களில் லாப மேன்மைகளை அடைய போகிறீங்க. அனைவருமே காரிய பலித சுக சௌகரியங்களை, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை, வசதி வாய்ப்பு உயர்வுகளை அடைவீங்க. பூர்வீக சொத்து பஞ்சாயத்து விஷயங்களில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் ஈடுபடுகின்ற காரியங்கள் முழு வெற்றி தரும். இந்த மாதம் 1, 4, 7, 13, 18, 19, 23, 25, 27, 28வது நாட்களில் பொன்பொருள் சேர்க்கைகளும் இல்லத்துக்கான வசதி உயர்வும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் காத்திருக்குது. அடுத்தது பெண்கள், வாழ்க்கை துணை சார்பான மன சங்கடங்கள் விலகும். மாணவ மாணவிகள் அயல்தேச உயர்கல்வி ரீதியாக முடிவெடுத்துள்ள விஷயங்களில் சகோதரர்கள் வகையில் ஒத்துழைப்பு உண்டு. விவசாயிகள் நஷ்டங்களும் சிரமங்களும் முடிவுக்கு வந்து மகிழ்ச்சிகளை தரும். உத்தியோகஸ்தர்கள் பணி, பதவி விஷயங்களில் முதல் வாரம் முடியும் வரை கவனமாக இருக்கணும். தொழிலதிபர்கள் சுபிட்சமான லாபங்களை பெரும்பாலான வேளையில் அடைவீங்க. கலைஞர்கள் பெரியதொரு வாய்ப்பை சக நண்பர்களின் மூலம் அதிர்ஷ்டகரமாக அடைய போகிறீங்க. அரசியல்வாதிகள் கட்சிக்காக உழைத்ததற்கான அங்கீகாரம் மாபெரும் திருப்தியோடு கிடைக்கும். அனுகூலமான நட்சத்திரங்கள் சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கார்த்திகை, ரோஹிணி, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 17, 19, 21, 22, 24, 27, 28, 29, 31. செப்டம்பர் 1, 2, 5, 6, 8, 9, 11, 13, 16. பரிகாரம் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ கருடாழ்வருக்கும் யோக நரசிம்மருக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சு கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ குலதெய்வ வழிபாடு செய்யணும்.